உங்கள் எழுச்சி தமிழர் தொலைக்காட்சி. மாணவர்களுக்கு அன்னதானம் மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு. வாழப்பாடி வடக்கு ஒன்றியத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சிறப்பு நிகழ்ச்சி. வாழப்பாடி ஆகஸ்ட் 12, 2026. ஆகஸ்ட் 17 தமிழர் எழுச்சி நாளை முன்னிட்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர், எழுச்சித் தமிழர், சமூக நீதி போராளி அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களின் 64வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டும் ஏற்காடு சட்டமன்ற தொகுதி சார்பில் மாணவர்களுக்கு அன்னதானம் மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் முன்வைத்து வரும் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற நீண்ட நாள் கோரிக்கையை வென்றெடுப்பதையும், சமூக நீதியை அடிப்படையாக கொண்ட அரசியல் அதிகார பங்கேற்பை வலியுறுத்துவதையும் மையமாக கொண்டு இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. வாழப்பாடி வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட துக்கியாம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள கமலாலயம் பள்ளி மாணவர்களுக்கு இரவு நேர சைவ விருந்து வழங்கப்பட்டது. மேலும் மாணவர்களின் கல்விக்கு உதவும் வகையில் நோட்டு, பேனா, பென்சில் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சிக்கு ஏற்காடு சட்டமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் பே. வேல்முருகன் தலைமை வகித்தார். நிகழ்ச்சியில் வேலூர் நகரச் செயலாளர் ரா. வேல்முருகன், நகர பொருளாளர் பா. கார்த்திகேயன், நகர துணைச் செயலாளர் கா. கோவிந்தராஜ், ஒன்றிய துணைச் செயலாளர்கள் சி. தர்மலிங்கம், சி. முருகேசன், ஒன்றிய அமைப்பாளர் ஜெய்பீம் சுரேஷ், ஒன்றிய துணை அமைப்பாளர்கள் ரா. முனியப்பன், பா. பரமேஸ்வரன், ஒன்றிய பொறுப்பாளர்கள் லோ. சரவணன், நா. ஜெயசீலன், பவித்ரன், முகாம் பொறுப்பாளர் வீலவன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மாணவர்களுக்கு உணவு மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்ட இந்நிகழ்வு சமூக நல பணிகளையும் கல்வி முன்னேற்றத்தையும் வலியுறுத்தும் வகையில் நடைபெற்றது. அவ்வளோதான் நோட்டு. தண்ணி ஊற்றுங்க. டம்ளர் தண்ணி ஊற்றுங்க.
வாழப்பாடி ஏற்காடு சட்டமன்ற மாவட்ட தலைவர் திருவாளர் திரு வேல்முருகன் அவர்கள் தலைமையில் வருகை புரிந்துள்ள சிறுத்தைகள் அனைவரையும் விடுதியின் சார்பாக உங்களின் சார்பாக மக்கள் வருவர்கள் நாம் வரவேற்கிறோம். இந்திய தேசத்தில் எண்ணற்ற இயக்கங்கள் தோன்றினாலும் தனக்கான தனி முத்திரையை பதித்தவர் எழுச்சி தமிழர். தோன்றிய இயக்கங்கள் எல்லாம் கரைந்து போய் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் உத்தரப்பிரதேசத்தை ஆண்ட மாயாவதி, கன்சிராம் போன்ற தலைவர்கள் அந்த கட்சி கூட இன்று இருக்கிற இடத்தில் தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ளாமல் இருக்கிறார்கள். ராம்விலாஸ் பாஸ்வான் போன்ற எத்தனையோ தலைவர்கள் தோன்றி இருந்தாலும் இன்று வரை சனாதன இயக்கங்களுக்கு நெஞ்சுருமாய் நிமிர்ந்து நின்று எதிர்த்து போராடி களத்தில் வென்ற ஒரே ஒப்பற்ற தமிழர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன். அவருடைய பிறந்த நாள் ஆகஸ்ட் 17, 2000. ஆகஸ்ட் 17, 2026 அன்னாருடைய பிறந்த நன்னாளை முன்னிட்டு உளுந்தூர்பேட்டையில் எழுச்சி தமிழ் தேசிய மாநாடு நடைபெறுகிறது. அவருடைய பிறந்த நன்னாளை முன்னிட்டு நீண்ட நாள் கோரிக்கையான ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற முழங்கி வந்த ஒப்பற்ற தலைவன் தோழர் தொல் திருமாவளவன் அவர்கள் கிட்டத்தட்ட மூப்பனார் இயக்கத்தை தொடங்கிய காலத்தில் இருந்து அவர் வெறும் இயக்கமாக இருந்து அரசியல் இயக்கமாக பங்கேற்றது அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து முழங்கி வந்த ஒரே ஒரு கொள்கை ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்தில். அப்பேற்பட்ட ஒரு உன்னத நோக்கத்தை காலத்தின் சூழ்நிலை அவரை இன்று அந்த அதிகாரத்துக்கும் ஆட்சிக்குமாக அமைத்துக் கொண்டது. அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு உயர்வான அந்த லட்சியத்தை நோக்கி இன்று வரை சனாதன இயக்கங்களுக்கு துணை போகாமல் நெஞ்சை நிமிர்த்தி தமிழர்கள் மட்டுமல்லாமல் எங்கெல்லாம் அவர் ஒரு குறிப்பிட்ட ஜாதி தலைவராக சுருக்கி பார்க்கும் சுயநலவாதிகளுக்கு மத்தியில் பிற்படுத்தப்பட்டவராக இருந்தாலும் முற்படுத்தப்பட்டவர்களாக இருந்தாலும் எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தமிழர் பேச்சு தமிழர் தொல் திருமாவளவன். அவருடைய பிறந்த நன்னாளில் வாழப்பாடி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஏற்காடு சட்டமன்ற தொகுதியினுடைய மாவட்ட செயலாளர் மதிப்பிற்குரிய தோழர் வேல்முருகன் அவர்கள் தலைமையில் இங்கே வருகை புரிந்து உங்களுக்கான இந்த இரவு விருது ஏற்பாடு செய்து வழங்கி உங்களுக்கான எழுதுகோள் மற்றும் நோட்டு புத்தகங்களை வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள். மென்மேலும் அவருடைய கொள்கை முழக்கங்களாக தமிழ்நாடு முழுக்க முழங்க வேண்டும், அன்னாருடைய கொள்கையை பின்பற்ற வேண்டும். அவருடைய கொள்கையை பின்பற்றி கட்சியினுடைய அத்தனை தோழமைகளும் அன்னாருக்கு உறுதுணையாக இருந்து அவர் இட்ட கட்டளையை மீறாமல் தொடர்ந்து பணியாற்ற நாம் வேண்டுகோள் வைத்து இப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு விருந்தினையும் நிகழ்ச்சியிலும் ஏற்பாடு செய்து வழங்கிய வாழப்பாடி விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அத்தனை தோழமைகளுக்கும் மற்றும் இங்கே தலைமை பொறுப்பு ஏற்று அருமையான ஒரு விருதையும் உதவிகளையும் நல்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஏற்பாடு சட்டமன்ற
தொகுதிக்குரிய மாவட்ட செயலாளர் தோழர் வேலூரன் தோழர் அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்து எழுச்சி தமிழர் தோழர்கள் திருமாவளவன் அவர்கள் பிறந்த நாளுக்காக முன்கூட்டியே நம்முடைய வாழ்த்துக்களை கைத்தட்டல் மூலமாக அண்ணாவின் கொள்கைப்படி ஒருவனே தேவன், ஒன்றே கடவுள், ஒருவனே தேவன் என்ற முழுக்கத்தோடு நாம் நமக்குள் சில விஷயங்கள், முரண்பாடுகள், வேறுபாடுகள் இருந்தாலும் அண்ணா தோழர் தொல் திருமாவளவன் அவர்கள் அவர் நீண்ட ஆயுளும் அவருடைய ஆசீர்வாதமும் அவருடைய எழுச்சி பயணமும் தொடர்ந்து வெற்றி நடை போல எல்லாம் வல்ல இருவரும் வேண்டி இந்த இரவு உணவை நாம் உண்போம்.